நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் உளுந்து. இந்த உளுந்தை தோலோடு நம்ம இன்றைக்கி உணவுப் பொருளாக பயன்படுத்த போகிறோம். அது பொதுவாக தெற்கில் தொளி உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக உளுந்தை தோலோடு பயன்படுத்துகிற முறை தான் இருந்தது. நம்ம நார்மலாக தோசைக்கார போடும்போது கூட அந்த கருப்பு உளுந்தை சேர்த்து தான் நம்ம அரைப்போம். அந்த தோல் உளுந்தை சேர்த்து தான் நம்ம அரைப்போம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா, பொதுவாக உளுந்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். நம்ம இட்லி கூட அரிசி உளுந்து ரெண்டும் தான் சேர்ந்தது தான் காம்பினேஷன் தான் இட்லி இருக்கு இல்லையா. கார்போஹைட்ரேட் அரிசி கொடுத்ததுன்னா அதுக்குரிய ஈக்குவலான ப்ரோட்டீன் இந்த உளுந்தம்பருப்பு கொடுக்கும். அந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருளில் அந்த உளுந்து முக்கியமானதாக இருக்கும். உடலில் செரிக்கக்கூடிய அனைத்து அமினோ அமிலங்கள் நிறைந்த ஒரு எளிதான ஒரு புரதத்தை உடைய உணவுப் பொருளாக அந்த உளுந்து இருக்குது. அதனால தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவான இட்லியில் நம்ம உளுந்தவும் அரிசியும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக ஒரு சரிவிகித உணவாக நம்ம கொடுத்துருக்குறோம். உலகம் முழுக்க இட்லிக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குன்னே கூட சொல்லலாம். இன்றைக்கு வரைய நவீன ஆராய்ச்சிகளெல்லாம் உளுந்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூன்னு பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த புரதச்சத்துக்கு தேவையான அமினோ அமிலங்கள் நிறைந்த, அது உடலில் எளிதாக சேர்க்கக்கூடிய அமினோ அமிலங்கள் நிறைந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. பொதுவாக அந்த காலத்தில் பெண்கள் வயசுக்கு வந்துட்டால் அந்த உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த கருப்பு உளுந்தை தோலோடு எடுத்து அந்த களி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. பொதுவாக இடுப்புக்கு வலுவை தரக்கூடிய பொருள் இந்த உளுந்து. அதனால தான் அந்த 16 நாட்களுமே அந்த களி செய்து போடக்கூடிய ஒரு செய்முறை இருந்தது. வாரம் ஒரு முறை இந்த உளுந்து கருப்பு தோல் உளுந்தோடு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷன் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அந்த எலும்புகளுக்கு வலுவை தர்றதுனால பிற்காலத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பொதுவாக அந்த தோலோடு பயன்படுத்துறது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கருப்பையில் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. பெண்களுடைய கருப்பை நோய்களை தவிர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த தோலில் இருக்கிறதுனால தோலோடு பயன்படுத்தும் போது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம அதை தோசை மாவாக செஞ்சு தோசையாக சுடுறதுனாலையோ இல்லை களிக்கின்றதுனாலையோ பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் அந்த தோல் உளுந்து நம்ம சேர்க்கும்போது கருப்பை நோய்களை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். பெண்களுடைய இடுப்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஆண்களுக்கு விந்தணுக்களை எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த உளுந்துக்கு இருக்குது. பொதுவாக ஒரு காமம் பெருக்கி அப்படின்னே சொல்லுவோம் உளுந்தை. உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சூட்டை குறிக்கக்கூடிய இருக்கிறதுனால இயல்பான நிலைகளில் விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த உளுந்து கொண்டு, உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த உளுந்து கொண்டு. சிறுநீர் பாதையில் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக அந்த உளுந்து ஊற வச்சின தண்ணியை காலையில் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. ஒரு கை வழக்கு மெடிசனாக கூட அதை பயன்படுத்துவோம். உளுந்து ஊறின தண்ணியை காலையில் குடிக்கும்போது சிறுநீர் பாதை எரிச்சல் முற்றிலுமாக குணமாகும். இந்த மாதிரியான உளுந்துக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இருக்குது. உளுந்துக்கு உடல் உரமாக்கி அப்படிங்கிற ஒரு செய்கை முக்கியமான செய்கை இருக்குது. உடல் உரமாக்கின்னு சொல்லும்போது உடலை கட்டுறுதியாக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை இந்த உளுந்தை நம்ம குறிப்பிடுவோம். இப்படி பல்வேறு வகையான நன்மைகள் உளுந்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த உளுந்தை வச்சு ஐஸ்வர்யா அன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்க, அந்த கருப்பு உளுந்தை வச்சு என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தினமும் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான டிஷ்ஷஸாக நாம் பார்த்துக்கிட்டே வரோம். டாக்டர் அருண் சொன்னார் லேடிஸ்க்கு உளுந்து எப்படி ஸ்ட்ரென்த் கொடுக்குதுன்னு. ஆமாங்க, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உளுந்து, அதுவும் கருப்பு உளுந்தை நாம் பார்க்க போகிறோம். இவ்வளவு நல்ல விஷயம் உளுந்தில் இருக்குது. இன்றைக்கி நாம் உளுந்தை வச்சு தான் ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். ஸ்வீட்டாக சூப்பராக ஒரு பாயசம் பண்ணலாம் வாங்க. கருப்புளுந்து பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: கருப்புளுந்து, கருப்பட்டி, பால், நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை. யூஸ்வலாகவே உளுந்து அப்படின்னா நம்ம வடை பண்ணுவோம், போண்டா பண்ணுவோம், சில பேர் உளுத்தங்களி பண்ணுவாங்க, சில பேர் உளுந்த லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு டாங்கர் பச்சடி அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது மட்டுமே இல்லாமல் ரொம்ப நமக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஃப்ரைங் பேன் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக நெய், கருப்பு உளுந்த 1 hour ஊற வச்சு மையை அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறணும். உளுந்து யூஸ்வலாகவே அடிப்பிடிக்கும் ஒரு இதில் நம்ம போட்டோம்னா. அதனால் நம்ம ஒன்று நான்ஸ்டிக் பேனு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கனமான ஒரு பாத்திரத்தில் வச்சு இது பண்ணால் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போயிட்டே இருக்குது. இப்போ கரண்டியில் இந்த மாதிரி மசிச்சு விட்டால் நமக்கு பால் சேர்த்து கலரும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ இதில் கொஞ்சமாக பால் விடலாம். வதக்கின உளுந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே ஒரு பேக்கெட் பாலை, அதாவது 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சி ஒரு வால் கிணத்துல வச்சுருக்கேன். அதில் இதை ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா திக்காகிற வரைக்கும் நாம் கொதிக்க வைக்க போகிறோம். காய்ச்சின பால் இதில் கரைச்ச உளுந்து, காப்பர் பாட்டம் அந்த மாதிரியான பாத்திரம் இருந்தால், அடிகனமான பாத்திரம் இருந்தால் அதுலேயே உளுந்த நீங்கள் கம்ப்ளீட்டாக வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மொத்த பாலையும் அதுலேயே சேர்த்து ஒரே பாத்திரமாகவும் நீங்கள் பண்ணலாம். அது ஈஸியாக இருக்கும். இன்னும் நான் இன்றைக்கி கருப்பட்டி பாயசமாக பண்ண போகிறேன். ஏற்கனவே கருப்பட்டியை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டியிருக்கேன். ஏன்னா அதில் கல் மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும். அதை ஆட் பண்ணி தான் இன்றைக்கி கருப்பட்டி பாயசமாக பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை, கருப்பட்டி பிடிக்காது அப்படிங்கிறவங்க சர்க்கரை போட்டும் இந்த பாயசத்தை பண்ணலாம். உளுந்து வேகும்போது, அது கொதிக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வருது. லாஸ்ட்டாக எப்பயும் போல் பாயசத்துக்கு நாம் முந்திரி, திராட்சை, ஏலக்காயெலாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தட்டின ஏலக்காயோ இல்லை ஏலக்காய் பொடியோ முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து இதில் போட்டுடலாம். இதை கைவிடாமல் கிளறணும். கிளறும் போதே நமக்கு தெரியுது அந்த பாயசம் திக்காயிட்டே வர்றது. இதையே நாம் ஒரு மீலாகவும் சாப்பிட்லாம். இல்லை ஈவினிங் டைமில் காஃபி டீக்கு பதிலாக இந்த ஹெல்தியான கீரை சாப்பிட்லாம். இது ஒன்றும் புதுசான டிஷ் கிடையாதுங்க. ஏற்கனவே காலங்காலமாக நம்மளோட ட்ரெடிஷன்லேயே இருந்திருக்கு இந்த ஐட்டம் எல்லாமே. என்ன இப்போ நாம் யாரும் பண்ணுறது கிடையாது, வெளியவும் எங்கே நமக்கு கிடைக்கிறதும் கிடையாது. எல்லாருமே இப்போ வந்து உட்காந்துட்டு ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். குழந்தைங்களை நீங்கள் சாப்பிட வைக்கணும் அப்படின்னா கருப்பட்டிக்கு பதிலாக சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் வீட்டில் பாதாம் மிக்ஸ் இல்லைன்னா பாதாம் இருக்கும், பாதாமையும் இதில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதை சிம்மில் வச்சுட்டு அது பாட்டு கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துக்கலாம். வாண்டியில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை, முந்திரி திராட்சையை தாளித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பாயசம் கொஞ்சம் திக்கான உடனே அதில் கருப்பட்டி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 2 கொதி வந்த அப்புறமா லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாயசம் நல்லா திக்காயிட்டே வருது. இதில் கொஞ்சமாக தட்டி வச்ச ஏலக்காய், 2 ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டி, கருப்பட்டியை ஏன் நான் கரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் கல் மண்ணெல்லாம் நிறைய இருக்கும். அதனால் முதலே தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி சேர்த்த அடுத்த செகண்ட் வந்து வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக வெள்ளை பாயசம் பண்ணுவோம் இல்லையா? வீட்டில எல்லாம் பாசிப்பருப்பு போட்டு வெள்ளை பாயசம் பண்ணுவோம். ஆனால் அதை விட இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
யூஸ்வலாக பாயசம் அப்படின்னாலே சர்க்கரையில் தான் பண்ணுவோம். என்றைக்காவது பாசிப்பருப்பு அதை மாதிரி போட்டு வெல்லத்தில் பண்ணுவோம். இந்த கருப்பட்டி பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டும் இதில் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இந்த பாயசம் இருக்கும். லைட் காஃபி ப்ரௌனில் இருக்குது இப்போ இந்த பாயசம். நிறைய பேர் வந்து நம்ம யோசிப்போம், இந்த டீ காஃபி அடிக்ஷனை வந்து மாற்றவே முடியாதா, அந்த டைம் ஆனால் போதும் ஒரு கிரேவிங் வந்துடும், டீ இப்போ சாப்பிட்டே ஆகணும், காஃபி இப்போ குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் இந்த பாயசத்தை சாப்பிட்டா உங்களுக்கு அந்த டீ காஃபி கிரேவிங்கும் போயிடும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணலாம். பார்க்கும்போதே சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக நம்ம பாயசம் வீட்டில் பண்ணால் கூட இவ்வளவு வாசனை வராது. ஒன்று ஏலக்காய் வாசனை வரும், இல்லைன்னா குங்குமப்பூ வாசனை வரும். ஆனால் இந்த உளுந்து பாயசம் உளுந்து வாசனையோட கருப்பட்டி வாசனையோட கம 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 கமன்னு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக பாயசம்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அதில் கருப்பு உளுந்து பாயசம், அதாவது சாப்பிட தவிர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் இந்த மாதிரியான பாயசத்தோடு செஞ்சு கொடுத்துட்டோம்னா குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் எளிதில் எடுத்துக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் இல்லையா? பொதுவாக கருப்பு உளுந்தை வந்து அந்த கலர் கருதி வந்து நம்ம வந்து சேர்க்க மாட்டேங்கிறோம். அதாவது இட்லி மாவோட அரைச்சா கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும், தோசை மாவில் அரைச்சா கலர் வந்து சேஞ்சாக இருக்கும். பட் அதிலேருந்து வரக்கூடிய வாசம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் பாயசத்தில் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைகள், பெண்கள் இவங்க எல்லாருமே எளிதில் அவங்க சேர்த்துக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம குறிப்பிட்ட மாதிரி கருப்பு நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆக்ஷன் வந்து இந்த கருப்பு தோலில் தான் இருக்குது. இப்போ அந்த கருப்பு உளுந்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு பாயசமாக எளிதாக எல்லோரும் விரும்புகிற ஒரு பொருளாக இருக்கும்போது பல்வேறு வகையான கருப்பை சார்ந்த நோய்களை வந்து தவிர்க்கலாம். உடலுக்கு உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். பொதுவாக வந்து 45 வயசுக்கு பிறகு, மெனோபாஸுக்கு பிறகு ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்புகளை பாதிக்கக்கூடிய, எலும்புகளை வலுவிழுக்கக்கூடிய ஒரு நோய் வந்து பெண்களை இப்போ பெருவாரியாக இந்தியாவில் தாக்கிக்கிட்டு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்தை வந்து பயன்படுத்தலாம். இப்போ அந்த காலத்து பெண்கள் வந்து 50 வயசு 60 வயசு கடந்தும் உறுதியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 10-15 குழந்தை பெற்ற பிறகும் வயல் வேலை பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த கருப்பு உளுந்தை தான். தோலோடு பயன்படுத்த அந்த செய்கை தான் அவங்கள வந்து வாழ்நாள் முழுக்க உடல் உறுதியோடு நீடிக்க வச்சது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கருப்பு உளுந்தில் இன்றைக்கி பாயசம் பண்ணியிருக்காங்க. இதை எல்லோரும் செஞ்சு பார்த்து அதை வாரத்தில் ஒரு முறையாவது பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். வேறொரு உணவுப் பொருளோடு வேறொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.